வெல்கம் பேக் கணேஷ். இந்த வீடியோல பல விதமான காமெடியை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க போலாம். இந்த மாதிரி எனர்ஜி வேணுங்க. கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே எனர்ஜி இல்லாம அண்ணனுக்கு மட்டும் இப்படி ஒரு எனர்ஜி வருதுன்னா என்ன காரணம்? பொண்டாட்டி பக்கத்துல தம்பி வாழவேன் ஓடி போயிட்டு பணமாத்து மேல ஏறி ரீல்ஸ் போட அப்பவே சொல்லண்டா. பிரிட்டிஷ் பணியாரம் அமெரிக்கன் பானிபூரின்னு போட்டு இப்ப யாருக்கு போய் கொடுக்க போறீங்க? நம்பவே கூடாதுங்க. பக்கத்துல இருக்கவனால இந்த இன்டர்நெட்ல வர வீடியோவை நம்பவே கூடாது. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கும்போது வீட்டுல பிரச்சனையே வராதுங்க. மாப்பிள்ளை பேரு பொண்ணு பேரை மறந்துடக்கூடாதுன்னு அப்பளத்திலேயே பிரிண்ட் போட்டு கொடுக்கறது. எனக்கு என்னமோ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு செலிப்ரேஷன் கொடுக்குற மாதிரி தெரியலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் மொய் வச்சுட்டு பேர் கூட எழுதாம போய்கிறாருன்னு நினைச்சேன். அது என்னங்க கார்? அது அம்மிக்கல் மேல ஆட்டுக்குட்டி போற மாதிரியே போகுது. என் வீட்டுல இருக்க ஒரு பாத்ரூம் நான் மறந்துடுறேன் சார். நீங்களே யூஸ் பண்ணிட்டு எப்போ போகணுமோ போயிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல ஜடைய தூக்கி நின்னா குழந்தைக்கு மட்டும் இல்ல எனக்கே ஒரு செகண்ட் பயம் தான் வரும். டீ கடையில் நின்னுகிட்டு அங்கிள் ஹச்சின்னு ஒரு தும்பு தும்புனா இருப்பாருங்க. ஊரே திரும்பி பாக்குது. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெஷ் பீஸ் சைனீஸ் புள்ளிங்கோ. அவன் பாட்டுன்னு கவரை தூக்கிட்டு வந்தான்ப்பா. வந்து நின்று செருப்பு தூக்கின்னு போயிட்டான். உனக்கெல்லாம் பீஸ் பீஸா கொடுத்தா கண்டிப்பா பார்த்தாது. இந்த மொத்தமா முழுங்கு. வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி மாலையை போட இந்த போட்டு ரம்மி. அருமையான பாடலுக்கா குறைய சொல்ல முடியாது. லைட்டா புரியல, சப்டைட்டில்ஸ் கிடைக்குமா? தேடுன கிடைக்கல. கிடைக்காதவங்களுக்கு இதுதான் வழி. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அண்ணனை மாதிரி ஈடுபாடு போட்டு செஞ்சீங்கன்னு வச்சீங்களா டாப்புக்கு போயிடலாம். ஏண்டா குரலை வித்த காட்டிட்டு பூ கொடுத்தா வாங்கணும் எந்த கேனையும் நான் உங்ககிட்ட சொல்றது? துணியை காய போட கொடுத்தா கம்பியை சுத்துற மாதிரி சுத்தி நிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தாவை திட்டு போய் காய போட சொல்ல. அக்கா பக்கத்துல உக்காந்துக்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான் போலயே. ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுன்னு போனா ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ஏரியாவில் இல்ல நாய் கூட உங்களை தான் பார்க்கும். தரையில வந்தா தலைவருக்கு சால்வையை போட முடியாது என்பதற்காக வான்வழியில் வருகிறார். ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க போட்டாரு. மண்டபத்தையே கைக்குள்ள வச்சுக்கினாரு. நாக தேவதை வந்திருக்காங்க ஊர் உள்ளன்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்னா சேர்ந்து டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு உள்ள பார்த்தாதான் தெரியுது. இந்த பக்கமா போனா டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு நேரத்தை மிச்சமான சந்துல பூந்து போனாரு. அப்பப்ப ஓடி போறான்னு சொல்லிட்டு கழுத்துல மேக்னெட்டை மாட்டி விட்டு இரும்பு கேட்ல மாட்டிக்குவான்னு டெஸ்ட் பண்ணா இப்படி ஆகும்னு நினைக்கல. ஏங்க பணக்கார வீட்டு துணியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பணக்கார டான்ஸ் போட்டுனே போகுது பாத்தீங்களா? எதிர்த்து வீட்டுக்காரங்க சும்மா நாச்சுக்கு சண்டை போட்டு திட்ட அப்புறம் பாட்டி சும்மா இருப்பாங்களா? சும்மா பாறை மேல ஆம்லெட் போட்டு வீவர்ஸுங்களுக்கு எல்லாம் எச்சு ஊற வைக்கலான்ட்டு பார்த்தாரு. அங்கிள் வண்டி ஓட்டும் போது ரோட்ல கவனம் தேவை அங்கிள். எங்க கவனம் செதறது உங்களுக்கு? ஊரை சுத்தி ஸ்பீக்கர் வைக்க சொன்னா யாரு இது டேங்க சுத்தி வச்சிருக்கிறது? அந்த மரம் விழறத பாப்போம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமா உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு.
பக்கெட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கஸ்டமர் கேட்டுற கடைக்காருக்கும் வந்துச்சு. என்னையே சந்தேகப்பட்டீங்களா நீங்க? யார ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. 50 ரூபாய்க்கு மேல டிப்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை ஒதுக்கி விட்டு உள்ள போவா. அப்படி என்னடா வச்சிருக்கிறேன்ட்டு அம்மாவும் பார்த்தாங்க. என்ன பண்றது, ஒரே ஒரு நாள் உடம்பு வலிக்குதுன்ட்டு அம்மா பிள்ளைகிட்ட சமையல் கான்ட்ராக்ட கொடுத்துருப்பாங்க போல. ஏங்க வேப்பலைய கையில கொடுத்தா அவர் எப்படி ஆனும் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போட்டுங்கிறாருங்க அவரு. எல்லாம் மழை தண்ணி வந்து உருண்டு ஓடின்னு இருந்தா இண்டிகேட்டர் போட்டு உடம்பே வெஹிக்கிள் ஆகி போயினுங்கிறாரு. ஏங்க இந்த மாதிரி லாரி பின்னாடி எல்லாம் போனா புதகுழியில பூந்து எந்திரிச்சு போற மாதிரியே இருக்குதுங்க. அது என்னதான் லாஜிக்னே தெரியல. லட்சக்கணக்கில் கொடுத்து கார் வாங்குறீங்க, எங்கன்னா தண்ணி ஊத்தத்தை பார்த்தா ஃப்ரீ கார் வாஷ் பண்ணிக்கிறீங்களே. பலவிதமான திறமை இந்த பையனுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. எங்க உனக்கு ஆன் பண்ணி காமி. தப்பா போனாதாங்க தப்பு, சரியா பண்ணா தப்பு கிடையாது. இந்த பக்கம் தானே ரெட் சிக்னல், அந்த பக்கம் இல்லையே. கை காட்டுற மாதிரி கை காட்டி நிப்பாட்டி பஸ் கிட்ட வந்தோடனே அப்படியே பஸ்ஸுக்காரரை பிராங்க் பண்றாங்களாம். இதெல்லாம் இன்னுமா ஓடிக்கிட்டு இருக்க? சும்மா பாறைகளின் மேல பரவசராணி மாதிரி அக்கா நடந்து போனாங்க. ஆடவான்னு எல்லாரையும் மேல கூட்டு மொத்த மேடையும் முடிச்சிட்டீங்களே. எல்லாம் மாறும்போது மாட்டு வண்டி மாறக்கூடாதா? மாடல் மாட்டு வண்டிங்க. அந்த ரயில் பெட்டியே நீங்க கையால தள்ளுறீங்க அப்படிதானா? ஏன்னா இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம் அந்த நாட்டுக்கு. அந்த காலத்துல புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கி வந்துக்கிறோம், வாங்க டெமோ கூட காட்டுறோம் வருவாங்க எல்லாம். அந்த மாதிரி இந்த காலத்துக்கு வந்தா இப்படிதான். நான் உங்களுக்கு டெமோ கூட பண்ணி காட்டுறேன். எதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? சட்டை போட்டதோட விட்டுருக்கலாமே, அது என்ன மண்டமால? ஒரு கரை விடாம தேய்ச்சாரு, போட்டு தேய் சட்டை கிழிற அளவுக்கு தேய்ச்சி கொண்டு போய் போட்டாரு. அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன், ஆட்டுக்குட்டிக்கு பயப்பட மாட்டேன்னு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ள 10 வாட்டி அந்த பக்கம் பார்த்தா எப்படி? வண்டி ஓட்டிட்டு போனா வண்டியை மட்டும் ஓட்டிட்டு போனுங்க, அதுன்னு பக்கத்து வண்டிக்காருக்கு கிச்சு கிச்சாம விட்டுறது. சர்ப்ரைஸா ஒரு செலிப்ரேஷன் டீச்சருக்கு போடலாம்னு நினைச்சாங்க, கொஞ்சம் சொதப்பிருச்சு. நிறைய விதமான திறமை வச்சிருக்கிறாருங்க, எடுத்து ஓட்டவே 24 மணி நேரம் ஆகும். உங்க அக்கா போரு தாங்க முடியாம வந்து அவர் விழுந்தாரு, பாவமாச்சன் கூட தூக்குறீங்களா? எங்கனா போட்டு நீங்க பாட்டு மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. உள்நாட்டுக்குள்ள ஒரு டாக்டர் ஸ்டேஞ்சரை வச்சிருக்கிறோம், 40 கிலோமீட்டர் வேகத்துல போனா மட்டும்தான் பார்க்க முடியும். காலங்காத்தால எந்திரிச்சு சுறுசுறுப்பா பள்ளி போற ஒரு மாணவனை பாக்குறேன். எல்லா வீடியோவிலையும் தலைவருக்கு இருக்கிற கான்பிடன்ஸை விட இந்த வீடியோல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருக்கு. தன்னோட ஹஸ்பண்டோட திறமையை எல்லாரும் முன்னாடி காமிக்கிறீங்க, மார்க்கெட் ரோட்லயே காமிக்கிறது. இப்படிதாங்க முன்னாடி பார்த்து ஏமாந்து போயிடுற, பின்னாடி எனக்கு பெரிய புதகுழியை வெட்டி வச்சிருக்கிறாங்க. இங்க எல்லாம் வண்டி சைக்கிள்ல தானே போயினுக்கிறீங்க, அங்க புலி மேல ஒருத்தர் ஒரு பயணம் பண்ணினுக்கிறாரு. நீங்க போடுற ஆட்டம்லாம் ஒரு ஆட்டமா? பின்னாடி சைடுல ஒரு தலைவர் போடுற ஆட்டத்தை பாருங்க.